நம்ம வாழ்க்கையில உள்ள அந்த அழைப்பின் தெளிவுக்காக ஆண்டவர் இந்த தெளிவுகளை நம்மளுக்கு கொடுக்கிறார். சோ முதலாவது நம்ம தெளிவடைய வேண்டும். நம்ம தெளிவடைந்தாதான் நம்ம வழி நடத்துகிறதான வாலிபர்களை இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த முடியும். இது இன்னொரு ஒரு யூத் மீட்டிங் அப்படி கிடையவே கிடையாது. இது கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் ஒரு சேனை எழுப்புதல் ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. சோ இதுல சில பேரை ஆண்டவர் பயன்படுத்தலாம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பயன்படுத்துறது கருவியாக வைத்து விட்டார், நினைத்து விட்டார். ஆனா இதை குறித்ததான 100% தெளிவு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆண்டவருடைய விஷன் கிளியரா இருக்குது, தரிசனம் கிளியரா இருக்குது. ஆண்டவர் கடைசி கால எழுப்புதலுக்காக ஒரு சேனையை எழுப்ப திட்டம் கொண்டுள்ளார் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்குது, தரிசனம் தெளிவா இருக்குது. ஆனா அது எப்படி செய்ய போகிறார், எப்படி உங்களெல்லாம் எப்படிப்பட்ட ஊழியங்களெல்லாம் எப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி வரப்போற நாட்களெல்லாம் நம்மளுக்கு இன்னும் நிறைய தெளிவு இருக்குன்னு சொல்லி அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதற்கு முன்பதாக இந்த அடிப்படை சத்தியங்கள்ல நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய சபையை குறித்ததான சத்தியம், இந்த சபையில் உள்ள ஊழியங்களை குறித்ததான சத்தியம், வரங்கள், இந்த ஊழியத்திற்கு ஏற்ற, இந்த ஊழியத்திற்கு அப்படின்னு சொல்றப்ப இந்த அழைப்புக்கு ஏற்ற வரங்களை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்ற அறிவு, இது எல்லாவற்றையும் குறித்ததான இந்த அடிப்படையான சத்தியங்கள்ல நம்ம தெளிவா இருந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். சோ கர்த்தருடைய சித்தமானா நம்ம இந்த வரப்போகிற இந்த வாலிபர்களுக்கு இந்த ஆவின் வரங்களை குறித்து டீச் பண்ணி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல அவர்களை கேட்க வைத்து அந்த வரங்களை எப்படி அதை பயன்படுத்தணும்ன்ற டீச்சிங்லாம் நம்ம கொடுக்க போறோம். இது ஒரு பெரிய ஒரு ஊழியம் தான். ஏனென்று சொன்னால் இதன் விளைவுகள் இன்னும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இன்னும் துணிக்க போகிறது. தமிழ்நாட்டுல உள்ள 37 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இது துணிக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்கு முதலாவது நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஆண்டவர் கிரியை செய்யறப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆண்டவர் எப்படியாச்சும் நம்ம கிரியை செய்யலாம் வச்சிட முடியாது. அவர் கிரியை செய்ய திட்டமா இருக்கிறார், அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பிளானை குறித்து, இந்த ப்ரோக்ராம குறித்து, இந்த திட்டத்தை குறித்து ஆண்டவர் அவர் செய்யணும்னு நினைக்கிறார். இதுல நம்ம ஏதோ இனிஷியேட் பண்ணி ஆண்டவர் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு செய்ய வைக்கணும்ன்றது கிடையாது. ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா நம்ம ஆண்டவர் செய்யறதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு அந்த 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 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்வதற்கான வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம கவனிக்கணும். சோ அதற்கு தான் இந்த சத்தியங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்பதனால அடுத்த ஆண்டவர் கிரியை வாய்க்கால்கள் வெட்டுவது மாத்திரம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தெளிவாக நடத்த ஆரம்பிப்பார். நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அப்போஸ்தலனாக நான் சொல்ல முடியும். நீங்க எல்லாருமே இன்க்ளூடிங் மை செல்ஃப் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இன் மினிஸ்ட்ரிக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். அடுத்த நீங்க இப்பொழுது செய்துட்டு இருக்கிற ஊழியத்தினுடைய அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து சொல்ல போகிறார். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. நீங்க நிறைய பேர் இதுல ஏற்கனவே உங்க வாழ்க்கையில குறிச்சு ஒரு அதிருப்தியோடு காணப்படலாம். என்ன ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு அதுல சாட்டிஸ்பாக்சனே இல்லை அப்படின்லாம் சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நான் உன்னை அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு போறேன். இதோ புதிதான ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். இப்போதே அது தோன்றுகிறது, நீ இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஏதோ ஒரு மீட்டிங் சொல்லி ஒருவேளை நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் இதோ நம்மளுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். சோ டபுள் ஃபோல்டு ஆண்டவர் அநேக நேரங்கள்ல ஒரே கல்ல பல மாங்காய்களை அவர் அடிப்பார். தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, சோ இந்த ப்ரோக்ராம்காக சொல்லி நாங்க ப்ரிப்பேர் பண்ணது ஒரு புறம் இருக்க, ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களில் சிலரை அவர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த இருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தினுடைய அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். சோ அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து நான் சொன்னேன். இதுல பெர்மனன்டான எந்த ஸ்டேஜும் கிடையாது, எந்த இடமும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி கிடையாது.
அந்தந்த இடத்துக்கு ஏற்ப, அந்தந்த ஊழியத்திற்கு ஏற்ப வரங்கள் கிரியை செய்யும் சொன்னேன். இதுல நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இரண்டாவது, தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஊழியத்தை 3 கோணங்கள்ல நான் உங்களுக்கு போதித்தேன். முதல் கோணம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், thus saith the Lord, ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு தெளிவான ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். இப்பொழுது அது கிடையாது, அது முடிந்து விட்டது என்று சொன்னேன். இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசன ஊழியங்கள் உண்டு. அதைத்தான் நம்ம இப்ப தற்காலிகமாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை ரிவைவலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட சபைக்கும் இடத்திற்கும் இனத்திற்கும் போதிப்பவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இதையும் கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபஸியும் நான் சற்று இன்னொரு கோணத்துல போதித்தேன். கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி என்பது ஜனங்களுக்கு, இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம், ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. இது குறைவுள்ளது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதுல டைம்லி மெசேஜ் இருக்கும். இது மோஸ்ட்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ்க்கு, விசுவாசிகளுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடையாளம் என்று சொல்லுகிற விசுவாசிகள் மத்தியில இது இந்த ஊழியங்கள் இது கடந்து செல்லும். நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த கடைசி காலகட்டத்துல ஒரு இன கூட்டத்தை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆண்டவர் எழுப்ப போகிறார் என்பதையும் நான் சொன்னேன். ஸோ இதுக்கு அதிக நேரம் ஜெபத்துல காத்திருப்பது இந்த ஊழியத்தினுடைய இன்னொரு அங்கமா இருக்கும். சில வரங்களும் இதுல தேவைப்படலாம். ஒரு வாட்ச்மேனுடைய ஊழியம் என்று சொல்லி நான் சொன்னேன். அதை தொடர்ந்து சுவிசேஷனுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில போய் ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறதான ஒரு ஊழியம் ஆண்டவர். ஸோ இதுல நிறைய மிராக்கிள்ஸ், இது நிறைய அட்ராக்டிவ் ஊழியம் சொல்லி நம்ம பார்த்தோம். க்ரௌட் புல்லிங் ஊழியம் சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதுல நிறைய க்ரௌட் அண்ட் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால பணங்கள் நிறைய கொட்டுகிற ஒரு ஊழியமாக இது காணப்படுகிறது. இதனால நல்ல ஒரு ஆலோசனை நிறைந்த ஒரு கமிட்டிக்குள்ள இந்த கிருபைகள் எல்லாம், வரங்கள் எல்லாம் செயல்படும் போது ஒரு சேஃபா இருக்கும் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்ம நடத்த இருக்கிற வாலிபர்கள் மத்தியில ஆண்டவர் பேர்பட்ட வல்லமையான காரியங்களை செய்யறப்ப அவங்களுக்கு முதலையே இதெல்லாம் போதிச்சிடணும். ஆண்டவர் அதெல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு அந்த தாழ்மை, அந்த அக்கௌண்டபிலிட்டி குரூப், இதெல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம போதிக்கிறப்ப இதுவரைக்கும் பார்த்த ஊழியர்களை காட்டிலும் இன்னும் இன்ஃபேக்ட் நம்ம மரித்த பிறகு இந்த ஊழியத்தினுடைய விதைகள் வளர்ந்து அது ஒரு பெரிய ஒரு ஆழமரமாக அது நிச்சயமாக வரும். அதனுடைய விளைவுகளை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் பிரீட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்பொழுது நம்ம பார்க்கிற ஊழியக்காரர்களுடைய இனத்தை பார்க்கிலும் இன்னும் அதிக அர்ப்பணிப்புள்ள ஆதி அப்போஸ்தலருடைய அடையாளம் பெற்ற ஊழியர்கள் அநேகர் எழுப்ப போறாங்க. நம்ம எழுப்ப போகிறோம், நம்ம எழுப்புகிறவர்களும் எழுப்ப போகிறார்கள். ஸோ நான்காவதாக இந்த ஷெப்பர்டிங் ஊழியம், பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ ஒரு விசுவாசிகளின் கூட்டத்தை அவருடைய துக்கத்திலும் ஆனந்தத்திலும் அவர்களோடு கூட இருந்து அவளை வழி நடத்துகிறதான ஊழியம் என்று சொல்லி சொன்னேன். ஸோ கடைசியாக போதகம் பண்ணுகிற ஊழியம், பைபிள் டீச்சிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி ஒரு கிராமத்தில் நான் பார்த்த காரியங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, எப்படி ஒரு மிஷனரி போய் இங்க சபையை ஸ்தாபிச்சு ஒரு சின்ன குரூப்பை ஏற்படுத்துறார். அதை தொடர்ந்து இன்னொரு இவாஞ்சலிஸ்ட், ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் வர்றார். அவர்ல சர்ச் growth ஆகுது. அப்போஸ்தலருடைய மினிஸ்ட்ரியில சபை நிறுவப்படுகிறது. சுவிசேஷனுடைய ஊழியத்தினால சபை பெருகப்படுகிறது. பெருக்கம், சபை பெருக்கம், இது சபை நிறுவுதல், இது சபை பெருக்கம். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் மினிஸ்ட்ரியில சபை என்னப்படுகிறது அப்படின்னா உறுதிப்படுத்தப்படுகிறது. The church is strengthened, இல்லையா? ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரியில சபை வழி நடத்தப்படுகிறது. The church is being led. அதே போல பின்வாங்குகிற நேரத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். சபை எச்சரிக்கப்படுகிறது.
எச்சரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ இது ஒரு தலைமுறையாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி சொன்னேன். சோ அதை தொடர்ந்து மறுபடியும் ஆண்டவர் செகண்ட் வேவ் ஆஃப் ரிவைவலை வந்து ஜெனரலாக அவர் கொடுக்கிறார். இரண்டாம் கட்ட எழுப்புதலையும் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கிருபையாய் இம்மட்டுமாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் சொன்னேன். சரி, சில முக்கியமான குறிப்புகளோடு கூட நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நம்மளுக்கு அந்த அழைப்புல வந்து நிலைகள் ஒன்று என்று சொல்லி நான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம விசேஷமா அதை பார்க்க போகிறோம். சில கிருபா வரங்கள் இருக்கிறதே ஒரு அழைப்பை குறிப்பதாக இருக்கும் என்பதையும் நான் சொன்னேன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சில பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லா வரங்களையும் ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது, அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப அவர் கொடுக்கிறாரு அப்படின்னாலே அதுக்கு ஒத்த ஒரு ஊழியத்தை அவர் என்னமோ நம்மளை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சோ ஆவியானவரோடு கூட நம்ம கோஆபரேட் பண்ணி அவரோடு கூட என்ன ஊழியத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 16வது அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆதி திருச்சபையினுடைய லீடர் ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சோ அப்ப அவரோட கோஆபரேஷனோட நடக்க நம்ம பழகிட்டோம்னால ரொம்ப பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு உள்ள தலைப்பு என்ன என்று சொன்னால், அழைப்பும் கிருபா வரங்களும். அழைப்பும் கிருபா வரங்களும். அதேனுடைய சுத்தமானால் இந்த ஏப்ரல் 11, 12, 13, 14 மீட்டிங்ல ஆண்டவர் இந்த தெளிவை இன்னும் அதிகமாக கொடுப்பார் அந்த வருக இருக்கிற ஜனங்களுக்கு. ஆனா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க நம்ம எல்லாரும் தான் வாலண்டியர்ஸா இருக்க போகிறோம். இந்த செஷன் இது ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் என்பதை நான் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சோ இந்த செஷன்ல நம்ம ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் பாருங்க. சோ நம்மளுக்கு முதல்ல தெளிவு வரணும். அதை தொடர்ந்து நம்ம அன்னைக்கு 3 நாள் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் நம்ம போக்கி அவர்களை தேவனுடைய கரத்துல நம்ம ஒரு வல்லமையான ஆயுதமாக நம்ம கொடுக்க இருக்கிறோம். சோ இப்ப முதலாவது நான் இந்த வரங்களுக்கு போவதற்கு முன்பதாக சொல்ல இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, growing in our calling. நம்ம அழைப்புல வளருவது. அழைப்புல எப்படி வளர முடியும் அப்படின்னா, நான் நேற்றைய தினத்துல சொன்னேன் இந்த 3 வகையான காரியம். பொதுவான அழைப்பு, குறிப்பிட்ட அழைப்பு, விசேஷ அழைப்பு. ஒருவேளை டைரி வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு பிரதர் அடிக்கடி சொன்னாங்க, கண்டிப்பா எழுதணும். எழுதுற பழக்கத்தை நம்மகிட்டே இல்லை அப்படின்னா இந்த அடுத்த தலைமுறை நம்ம எழுப்ப முடியாது. பிரதர் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி பிரதர், நாங்க அப்படியே மொபைல்லே பார்த்துக்கிடுவோம் பிரதர், அதெல்லாம் கதைக்கு ஆகாது. தயவு செய்து எழுதுறப்ப சில காரியங்கள் நம்மளுக்கு தெளிவாகும், அதை நம்ம திருப்பி பார்க்கறதுக்கு ஏதுவாகும். போன்னா ஒரு இடத்துல கீழே விழுந்துச்சுன்னா எல்லா பேக்கப்பும் அவுட் ஆயிரும், எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம எழுதுறப்ப இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப், திருப்பி பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ 3 வகையான அழைப்பு என்ன அப்படின்னா, பொதுவான அழைப்பு, குறிப்பான அழைப்பு, விசேஷ அழைப்பு. 3 வகையான அழைப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த 3 வகையான அழைப்பை குறித்து பார்த்த பிற்பாடு 9 ஆவின் வரங்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மளை பலப்படுத்தட்டும். சோ இது போதிப்பதும் அவ்வளவு எளிதல்ல, புரிந்து கொள்வதும் அவ்வளவு எளிதல்ல. ஏனென்று சொன்னால் சர்வ லோகத்தையும் படைத்தவருடைய கிரியைகளையும் கிருபா வரங்களையும் குறித்து நம்ம தியானிப்பது எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம். தியானிப்பதே ஸ்லாக்கியம் என்று சொன்னால் போதிப்பது அதையும் கூட ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கலன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல கேட்கிற உங்களுக்கும் போதுமான கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. ஆண்டவருடைய சித்தமானால் நான் கடைசி நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள்ட்ட உள்ள இந்த வரங்களை முதலாவது நீங்கள் இனம் கண்டு கொண்டு அதை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் கரத்துல விட நம்ம பழக வேண்டும். சோ பொதுவான அழைப்பு, இது என்ன பொதுவான அழைப்பு? இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இதுல டிஃபரன்சியேஷனே கிடையாது, மறந்து போகக்கூடாது. எல்லாருமே நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, எனக்கு இந்த ஊழியம் பிரதர், டீச்சிங் மினிஸ்ட்ரி பிரதர், அந்த மினிஸ்ட்ரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேசிக் காலிங், இது பொதுவான காலிங், அடிப்படையான காலிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபவுண்டேஷனல் காலிங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையான அழைப்பு அனைவருக்கும் இது பொருந்தும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒரு அழைப்பு நம்மளுக்கு இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. சாட்சியாக இருக்க எந்த இடத்திலும் சரி, எப்படிப்பட்ட காரியமானாலும், நான் ஒரு ஆட்டோல போனாலும் சரி, ஒரு கார்ல போனாலும் சரி, இல்ல இந்தியாவில இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, கிறிஸ்துவினுடைய சாட்சியா இருக்க நம்ம அழைப்பை பெற்றிருக்கிறோம். இது பொதுவான அழைப்பு. இது என்ன ஏஜா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்ன கிருபாவரங்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, இதுல நம்ம தவறிட்டோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் உடைஞ்சிரும். அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் புது 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 புதுன்னு கீழே விழுந்துரும். சோ அழைப்பு, ஃபவுண்டேஷனல் காலிங் அப்படின்றது சுவிசேஷ அழைப்பு, பரிசுத்தமா இருக்க ஒரு அழைப்பு, சாட்சி பகர ஒரு அழைப்பு என்பதை மறந்து போகக்கூடாது. சரி, இதுல நம்ம உண்மையா இருக்கும் பொழுதே ஆண்டவர் இரண்டாவது நிலைக்கு நம்மை எடுத்து செல்கிறார். அது என்ன? குறிப்பிட்ட அழைப்பு. இப்பதான் நம்ம இந்த நேற்றைய தினத்துல நம்ம தியானித்த அந்த காரியங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். போன தடவை நான் எடுத்த இந்த ஷேப் அனாலிசிஸையும் நீங்க கொண்டு வரணும். இந்த 5 அடிப்படை ஊழியங்கள் இருக்கிறது அல்லவா? அப்போஸ்தல அழைப்பு, புதிதான இந்த அப்போஸ்தல அழைப்பு ஒருவேளை எனக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொல்கிறாரா? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இருக்கிற இடத்துல சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. எங்கேயாச்சும் போகலாம் போல இருக்கும், எப்படியாச்சும் தப்பி போகலாம் போல, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே பெர்மனண்டா அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மனசே இருக்காது. இது அப்போஸ்தல அழைப்பு. ஸோ இதுல அதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குதா? அந்த ஹார்ட்டையும் நீங்க பார்க்கணும். ஹார்ட் ஷேப் அனாலிசிஸ்ல ஹார்ட்னு ஒண்ணு சொன்னேன். என் இருதயம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட அழைப்புல இந்த ஐவகை ஊழியங்கள்ல ஒன்றோ இரண்டோ சேர்ந்து கூட வரலாம். அதனாலதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கோடு போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன். எப்படினாலும் அது வரலாம், அதை நம்ம பார்க்கணும். இப்ப இல்ல பிரதர், எனக்கு ஆண்டவர் ஒரு 5 பேரை நான் ஒரு பிரேயர் செல் எடுக்கிறேன், எப்போது நான் பீப்புள் பர்சனா தான் இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் நான் ஒரு நபர்கிட்ட நல்லா பேசி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் பைபிள் ஸ்டடி எடுத்து அவங்களோட கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களோட கூட நான் ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலே அது ஒரு ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரி. அதுக்கு அடையாளம், ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரிக்கு அடையாளம். இன்னும் சிலருக்கு நிறைய பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், நிறைய புக்ஸ் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய எனக்கு எதை பார்த்தாலும் என்ன ஸ்டடி பைபிள் பார்த்தாலும் வாங்கணும்னு இருக்குது. இந்த துடிப்புலாம் இட் மைட் லீட் டு எ டீச்சிங் மினிஸ்ட்ரி, ஒரு போதக ஊழியத்தினுடைய ஒரு அறிகுறியாக அதெல்லாம் இருக்கலாம். அதான் அந்த ஷேப் அனாலிசிஸை நீங்க சீரியஸா நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, இந்த ஷேப் அனாலிசிஸ் நீங்க பண்ண பிறகு அவனுடைய கிருபையினால நான் எல்லாத்தையும் நான் ஸ்டடி பண்ணணும்னு வைக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல நாங்க ஃபோன் பண்ணி இன்னும் கூட உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார், ஆண்டவர் எங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ அப்படி நம்ம பார்க்கணும். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி அப்படின்னா சபையில நடக்கிற காரியங்கள்லாம் அவ்வளோ ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். ஜென்ரலாகவே ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி உள்ளவங்க ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. அதாவது கோபப்படுகிறவங்க எல்லாம் தீர்க்கதரிசி ஊழியர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது ஸ்டேட்டஸ் கோவோ அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரியில உள்ளவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. போதக ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு அது பொறுத்து போக முடியும், ஒத்து போக முடியும். பிரதர் நம்ம பொறுமையா இருப்போம் பிரதர்பாங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசன அழைப்பு உள்ளவங்க, ரிவைவலிஸ்ட் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி பொறுமை அதை காம்ப்ரமைஸா அவங்க பார்ப்பாங்க. அது பொறுமைன்னே அவங்க எடுக்க மாட்டாங்க. பரிசுத்தத்தை நீங்க தொடுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் தான் எரிச்சல் வரும்.
நீங்க அவங்கள பார்த்து தீர்க்க தரிசன அழைப்பு உள்ளவர்களை பார்த்து அதாவது ரிவைவலிஸ்ட் நான் சொல்றேன் இல்லையா, தீர்க்க தரிசன வார்த்தை குறித்து நான் சொல்லவில்லை, தீர்க்க தரிசன அழைப்பு உள்ளவர்களை நீங்க பார்த்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர், அப்படி இப்படின்லாம் பேசுனீங்கன்னா, இப்படிலாம் பேசக்கூடாது, பிளண்டெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் தான் டென்ஷன் ஆகும். பார்த்திருக்கலாம். என்னோட கூட எத்தனை பேர் நீங்க இதை நீங்க புரிந்து கொள்றீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆழமான காரியங்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன அழைப்புல அவர்கள் பொதுவாக இந்த கமிட்டி மீட்டிங்ஸ் உட்கார்ந்து பொறுமையா பேசுற காரியங்கள் அவங்களுக்கு ஒத்தே போகாது. ஷெப்பர்டிங் உள்ளவங்களுக்கு அது ஒத்து போகும். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் அழைப்பு பெற்றவங்க சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஆலோசனையில உட்கார வேண்டியிருக்கும். அந்த நேரத்துக்கு மட்டும் ஆண்டவர் சில கிருபைகளை கொடுப்பார். சோ இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸ்டடி பண்ணணும். ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரி, போதக ஊழியம், அதாவது டீச்சிங் மினிஸ்ட்ரி, போதக ஊழியம் டீச்சிங் மினிஸ்ட்ரி, பாஸ்டோரல் மினிஸ்ட்ரின்னு ஷெப்பர்டிங். பாஸ்டர்னு சர்ச் பாஸ்டர் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்தையே நம்ம நடத்திட்டு போறது ஒரு பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்களை நடத்துறோம், 2 பிள்ளைங்களை நம்ம டீனேஜ் பிள்ளைங்கன்னு இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் நடத்துறது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பிள்ளைய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிள்ளை அவங்க கூட இருந்து நடத்துறதே ஒரு பொறுமையோடு கூட தான் நடத்த முடியும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அப்போஸ்தல ஊழியங்கள், இவாஞ்சலிஸ்டுக்கு எப்போதுமே ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு வாஞ்சை இருக்கும். பத்தாது, திருப்தியே இருக்காது. ஆத்துமாக்கள் எனக்கு வேணும் பிரதர், போதாது, அவங்கள நீங்க வேற எங்கேயுமே வைக்கவே முடியாது. வேற எங்கேயுமே வைக்கவே முடியாது. சோ இதைத்தான் நான் ஸ்பெசிபிக் காலிங் என்று சொல்லுகிறேன். குறிப்பிட்ட அழைப்பு, இது குறிச்சதான ஒரு ஐடியா நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டும். 3வதாக விசேஷ அழைப்பு. இது நாட்கள் செல்ல வருடங்கள் செல்ல சில நேரங்கள்ல நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சோ அடிப்படை அழைப்பு, ஃபவுண்டேஷனல் காலிங், ஸ்பெசிபிக் காலிங், குறிப்பிட்ட அழைப்பு. அடுத்து 3வதாக விசேஷ அழைப்பு, யூனிக் காலிங். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோட ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி இதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ரோமர் 1:1 நீங்க பாத்தீங்கன்னா, அதுல நான் இங்க ரெஃபரன்ஸ் போடல, நீங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரோமர் 1:1 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்படின்னு சொல்றார். இதுலயே 3 சொல்லிடுறாரு. 1 ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாரு, 2வது அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்றார், 3வதாக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க கலாத்தியர்லாம் நீங்க இன்னும் பார்க்கிறப்ப அவர் ரொம்ப இன்னும் சொல்லுவாரு. இதே அதிகாரத்துல 14வது வசனத்துல பாருங்க, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் அப்படின்றார். அப்ப அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ரோமர் அந்த கடிதத்தை அவர் நிருபத்தை எழுதும் பொழுது அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் படி என்னை ஆண்டவர் சர்வன்ட், ஊழியக்காரன் அப்படின்ற சந்தேகம் கிடையாது. ஓகே, ஊழியக்காரன். நம்மளுக்கும் அதுல நிறைய சந்தேகம் கிடையாது, நிறைய பேருக்கு. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், சூப்பர், ஃபுல் ஸ்டாப். 2வது என்ன அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் காலிங், அப்போஸ்தலன் அப்படின்றார். அப்போஸ்டல் அப்படின்றார். அப்போஸ்தலன் எனக்கு ஒரு பெர்மனன்ட் கிடையாதுப்பா, நான் போய்கொண்டே இருப்பேன், என்னை பிடிச்சு வைக்க முடியாது. அடுத்த டாஸ்க், ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு, அடுத்த டாஸ்க், ஹை டாஸ்க் ஓரியன்டேஷன் அப்படின்னு. இதுல பர்சனாலிட்டியும் வந்துரும் பாருங்க. இந்த ஷேப் அனாலிசிஸ்ல ஒன்னு பர்சனாலிட்டி இருக்குது. ஆண்டவர் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான் மிஷனரிகளாக பொதுவாக அழைக்கிறார் இல்லையா? ரொம்ப பிள்ளைங்க சேட்டை பண்ற பிள்ளைங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, பொறுமையே இருக்காது, அங்க போகணும் இங்க போகணும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் மிஷனரிகளாக பொதுவாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவங்களுக்கு அதுதான் தேவை. அந்த பர்சனாலிட்டியை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் தம்மை அழைப்பை அந்த பர்சனாலிட்டிக்குள்ள ஊற்றி அந்த பர்சனாலிட்டியை ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். அதுதான் தேவனுடைய அனாதி ஞானம். அதை பார்க்கிறப்பதான் நம்ம புரியும், எவ்வளவு அருமையா ஆண்டவர் கிரியை செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லி. அதான் நான் முதல்ல சொன்னேன், இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது, எல்லாம் அவர் பண்ணுவார்.
அவர் பண்றப்ப நம்ம புரியறதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம தவறாக கிரியை செய்வதால, அவரை புரிந்து கொள்ளாமல், அவருடைய கிரியைகளை புரிந்து கொள்ளாமல் நம்ம தவறா நம்ம பெருமையில ஆக்ட் பண்றப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ அப்போஸ்தலன் பவுல் பாருங்களேன், அப்போஸ்தலன் சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பேதுருட்ட சொல்றப்ப நீங்க யூதர்களுக்கு அப்போஸ்தலன், கலாத்தியர்ல சொல்றாரு, நீ யூதருக்கு அப்போஸ்தலன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை என்ன தெரியுமா? அந்நியருக்கு, அதான் இங்க பார்க்கிறோம் ரோமர் 1:14, கிரேக்கருக்கு ஐ அம் an apostle to Greeks அப்படின்ற. கிரேக்கருக்கு. சரி, இந்த ஸ்பெஷல் காலிங்ல நிறைய இருக்கலாம். ஒரு நபர்கிட்ட நிறைய ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் காலிங் நேற்று தினத்துல நான் சொன்னேன், அப்போஸ்தலன் பவுல் 13 லெட்டர் எழுதியிருக்கிறார். அது அவர் தான் செய்ய முடியும், அவர் தான் செய்யும். சோ இந்த ஸ்பெஷல் காலிங்கை குறித்து ஒரு விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, இந்த விசேஷ அழைப்பை குறித்துதான ஒரு விசேஷத்தன்மை என்ன என்று சொன்னால், இது நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம பண்ணலன்னா இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெரிய இழப்பாயிரும். இது ரீப்ளேஸ் ஆண்டவர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு உதாரணமா நான் சொல்றேன். உங்க கிளாஸ்ல நீங்க மட்டும்தான், ஒருவேளை உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல, உங்க ஆபீஸ்ல நீங்க மட்டும்தான் பிலீவரா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்க மூலமாக அவங்களை தொடணும்னு நினைப்பார். ஆண்டவர் வேற பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்கள் நிறைய பேர் ஆண்டவர் அறியாம இன்னும் இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆண்டவர் அறியாம இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நம்ம தான் ரீச் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உள்ள ஸ்பெஷல் காலிங் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. சோ இந்த ஒரு முக்கியமான குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னும் சில காரியங்கள் உண்டு இதுல. என்ன அப்படின்னா, லைஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லைஃப் ஒர்க். சில பேர் ஒரு 10 வருஷத்தை ஒரு இன்ஸ்டிடியூஷன் டெவலப் பண்ணுவாங்க. ஐடாஸ்கேடர் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் இந்த சிஎம்சியை டெவலப் பண்றதுக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். சிஎம்சியை ஸ்பெஷல் காலேஜ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலேஜ் ஆரம்பிச்சு விமனுக்கான ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்ன்றதுதான் அவங்களோட தரிசனம். இன்னைக்கு அது கோயடா இருக்கு, பட் அவங்க ஆரம்பிக்கப்பட்ட தரிசனம் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். அந்த காலத்துக்கு ஏற்ற அவங்கதான் அதை பண்ண முடியும். அதனாலதான் ஆண்டவர் அவங்க லைஃப்ல கிரியேட் செய்யறார். சோ இந்த 3 காரியம் குறித்து நம்மளுக்கும் ஒரு தெளிவு இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.